Hi, hello friends, welcome back to Kumbakonam Savouries. நாம இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு வித்தியாசமான வீடியோ ஒன்று தான் பார்க்க போறோம். காவிரி ஆறு பாயக்கூடிய சோழ மண்டலத்துக்கு புகழ் சேர்க்கக்கூடியது விவசாயம், கட்டிடக்கலை, இசை மற்றும் நாட்டியம், அது கூடவே களிமண்ணில் செய்யக்கூடிய பொம்மைகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அந்த பொம்மைகளை பற்றி தான் பார்க்க போறோம். அந்த பொம்மைகளை பற்றியும் பொம்மைகளோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத பற்றியும் அதை இன்னமும் பரம்பரையாக செஞ்சுட்டு வர ஒருத்தரை பற்றியும் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நவராத்திரி அப்படின்னு சொன்ன உடனேயே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வரக்கூடியது அழகான பொம்மைகள் தான். அந்த அழகான பொம்மைகளை தயாரிக்கக்கூடிய ஒரு கலைஞரை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் இந்த பொம்மையில் என்ன சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பொம்மைகளோட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காவேரி கரை ஓரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு வகையான களிமண்ணை எடுத்து மாவு மாதிரி பிசைஞ்சு பொம்மைகள் செஞ்சு அதை சூளையில் இட்டு நல்லா சுட்டத்துக்கு அப்புறமா அதுக்கு என்னென்ன கலர் பண்ணணுமோ கலர் பண்ணி அதை விற்பனை செய்கிறாங்க. இதோட சிறப்பே அது செய்யக்கூடிய களிமண் தான். அந்த காவேரி ஓரத்தில் கிடைக்கக்கூடிய களிமண்ணால் செய்யறதுனால தான் இந்த பொம்மைகள் ரொம்பவே சிறப்பானது. இந்த பொம்மைகளோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ இந்த பொம்மையை செய்யக்கூடிய கலைஞரை பற்றி தான் பார்க்க போகிறோம். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள்னு சொல்லிட்டு நாமக்கல் கவிஞர் பாடல் வரிகளுக்கு ஏற்ற மாதிரி தன்னோட வாழ்க்கையை அமைச்சிருக்கிறவர் தான் திரு ஆனந்தகுமார் அவர்கள். இவர் பரம்பரையாக பொம்மைகள் செஞ்சுன்னு வராங்க. அவங்க குடும்பமே பரம்பரையாக பொம்மைகள் செஞ்சுட்டு வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷமாக இவங்க இந்த பொம்மை செய்கிற தொழிலை தான் செஞ்சுட்டு வராங்க. இவரோட பொம்மைகள் எல்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும், ரொம்ப நேர்த்தியாக இருக்கும். இவர் எந்த ஊர் அப்படின்னு கேட்டிங்கன்னா மயிலாடுதுறையை சேர்ந்தவர். இவரோட கலைக்கூடம் மயிலாடுதுறையில் இருக்குது. இவர் இந்த மாதிரி பொம்மைகள் செஞ்சு இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கும் விற்பனை செஞ்சிட்ருக்காரு. இவரோட காண்டாக்ட் நம்பரை நான் வீடியோலையும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அவரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அவர் ரொம்ப அழகாக பொம்மைகளை பேக் பண்ணி ரொம்ப சேஃபாக உங்களுக்கு ஏற்றுமதி செஞ்சுருவார். நவராத்திரி சமயங்களில் மட்டும் இல்லாமல் வருஷம் முழுக்க இவர்கிட்ட பொம்மைகள் கிடைக்கும். நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் இவரை தொடர்பு கொள்ளலாம். இவரோட நம்பரை நான் வீடியோலையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இவரோட கடை மயிலாடுதுறையில் இருக்குது. நீங்கள் நேரில் போனாலும் பொம்மைகளை வாங்கிக்கலாம். இவர்கிட்ட எல்லா வகையான பொம்மைகளும் இருக்குது. தெய்வ உருவங்கள், அப்புறம் தலைவர்களோட பொம்மை, குழந்தைங்களை கவரக்கூடிய கார்ட்டூன் பொம்மைகள் எல்லாமே இவர்கிட்ட இருக்குது. நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். திரு ஆனந்தகுமார் அவர்கள் இந்த தொழிலை தன்னோட மட்டுமே வச்சுக்காம அடுத்த ஜென்ரேஷனுக்கும் இது போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட சொந்த செலவில் பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல் காலேஜஸ்க்கு போய் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் இந்த கைத்தொழிலை அவர் சொல்லி கொடுத்துட்டுருக்காரு. இவரோட பொம்மைகளில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று காவேரி கரையில் கிடைக்கக்கூடிய களிமண்ணால் செய்யக்கூடிய பொம்மைகள். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முகபாவங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா இவர் யூஸ் பண்ணக்கூடிய கலர்ஸ் எல்லாமே ரொம்ப பிரைட்டாக இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா வகையான பொம்மைகளும் இவர்கிட்ட கிடைக்கும். நீங்கள் மயிலாடுதுறை போனீங்கன்னா கண்டிப்பாக இவரோட கலைக்கூடத்தை ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்மளோட நவராத்திரி கொலுவை இவரோட பொம்மைகளை வச்சு அலங்கரிக்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கைவினை பொருட்களை வாங்கி கைவினை கலைஞர்களை ஊக்குவிச்ச மாதிரியும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதோடு மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்மளோட கும்பகோணம் சேவரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பழமையை புகுத்துவோம், பாரம்பரியத்தை காப்போம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.